மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் சீர்மரபினர் 68 சமுதாயங்களுக்கும் டிஎன்டி என்ற ஒற்றை சாதிச் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட டிஎன்டி சமுதாய மக்கள் சீர்மரபினர் சமுதாயங்களுக்கு ஒரே ஒற்றை சாதிச் சான்றிதழ் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் டிஎன்டி மக்களுக்கு ஒற்றை சாதிச் சான்றிதழ் வழங்கப்படும் என திமுக தனது தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் இதுவரை அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக தெரிவித்தபோது மீண்டும் ஒற்றை சாதிச் சான்றிதழ் வழங்கப்படும் என அரசு தரப்பில் கூறப்பட்டதாகவும், ஆனால் தற்போது வரை அது நடைமுறைக்கு வராததால் டிஎன்டி சமுதாய மக்கள் பெரும் ஏமாற்றத்தில் உள்ளதாகவும் தெரிவித்தனர். டிஎன்டி டினோட்டிசைட் ட்ரைப்ஸ் எனப்படும் சீர்மரபினர் சமுதாயங்கள் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் குற்றவாளி சமூகங்கள் என அறிவிக்கப்பட்டு பின்னர் சுதந்திர இந்தியாவில் அந்த சட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட சமூகங்களாகும். இருப்பினும் இன்றளவும் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையிலேயே இச்சமுதாயங்கள் வாழ்ந்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் உள்ள சீர்மரபினர் சமுதாயங்கள் பாரம்பரிய கலைகள், நாட்டுப்புற இசை, கைவினைப் பொருட்கள் தயாரித்தல், மர வேலைப்பாடுகள், தோல் தொழில், பாம்பு பிடித்தல், விலங்கு பராமரிப்பு, கூலி வேலை, சாலையோர வியாபாரம் உள்ளிட்ட வாழ்வாதார தொழில்களை நம்பி வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். தனித்தனி சாதிச் சான்றிதழ்கள் காரணமாக கல்வி, நிலையான வேலைவாய்ப்புகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை பெறுவதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுவதாக அவர்கள் கூறுகின்றனர். இச்சமுதாயங்களில் கல்வி வாய்ப்புகள் குறைவாக இருந்த காரணத்தால் தலைமுறை தோறும் கல்வி தட்டுப்பாடு நிலவி வந்ததாகவும், அதன் விளைவாக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் நலத்திட்டங்களை அணுகுவதில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். ஒற்றை சாதிச் சான்றிதழ் வழங்கப்பட்டால் சீர்மரபினர் சமுதாயங்கள் ஒருங்கிணைந்த சமூக அடையாளத்துடன் செயல்பட முடியும் என்றும், அது சமூக ஒற்றுமை மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவத்தை வலுப்படுத்தும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். டிஎன்டி ஒற்றை சாதிச் சான்றிதழ் வழங்குவதாக கூறி தங்களை ஏமாற்றி சமுதாய மக்களின் வாக்குகளை பெற்ற திமுகவிற்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க கூடாது என கோயில்களில் சமுதாய மக்களிடம் சத்தியம் வாங்கி விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். ஒற்றை சாதிச் சான்றிதழ் வழங்கப்படும் வரை திமுக அரசுக்கு எதிராக மாநிலம் முழுவதும் போராட்டங்களும் சட்டமன்ற தேர்தலில் எதிர்ப்பு பிரச்சாரமும் தொடரும் என டிஎன்டி மக்கள் முன்னேற்றக் கழகம் அறிவித்துள்ளது. ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய டிஎன்டி மக்கள் முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த ராமமூர்த்தி, டிஎன்டி சமுதாயத்திற்கு ஒற்றை சாதிச் சான்றிதழ் வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்த திமுக அரசு அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறியுள்ளது. இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். எங்கள் சமுதாய மக்களை ஏமாற்றிய திமுகவிற்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் டிஎன்டி சமுதாயம் தக்க பாடம் புகட்டும் என தெரிவித்தார். வணக்கம். டிஎன்டி மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில அமைப்பு செயலாளர் ராமமூர்த்தி. 2021 சட்டமன்ற தேர்தல் வரும்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த டிஎன்டி மக்களுக்கு ஒரே சாதி சான்றிதழ் நான் வழங்குறேன் அப்படின்னு சொன்னார். ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்துறேன்னு சொன்னார். இது வரைக்கும் அவர் எதுவுமே செய்யலை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே தினமலர் பத்திரிகையில் அவர் அறிவிக்கிறாரு, நான் வந்தால் ஒரே சாதி சான்றிதழ் கொடுக்குறேன்னு மறுபடியும் அறிவிக்கிறாரு. மறுநாள் 2024 நாடாளுமன்ற தேர்தல் அன்னைக்கு நான் ஒற்றை சாதி சான்றிதழ் வழங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சிறுவில்லிபுத்தூரில் குரல் கொடுக்குறாரு. நெஞ்ச நிமித்தி குரல் கொடுக்குறாரு. நான் வழங்கிட்டேன், நான் சொல்ல மாட்டேன், சொன்னால் செய்வேன்னு சொன்னார். ஆனால் இன்ன வரைக்கும் அவர் செய்ய கிடையாது. இது மிகப்பெரிய இந்த டிஎன்டி மக்கள் இந்த 68 சமுதாயத்துக்குமே மிகப்பெரிய ஏமாற்றம். நாங்கள் எல்லா பேருமே வர்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே எங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் எல்லா பேரையும் வச்சு நாங்கள் சத்தியம் பண்ணுவோம், திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடாதுன்னு சொல்லி. 10 வருஷமாக ஆண்ட கட்சி அதிமுகவே நாங்கள் அவங்கள தோக்க வச்சோம். மக்கள் காலில் விழுந்து பாலில் சத்தியம் வாங்கினோம். அதே போல் நாங்கள் மீண்டும் இந்த திமுகவை நாங்கள் கண்டிப்பாக திமுகவுக்கு வாக்களிக்காதீங்கன்னு சொல்லி
எல்லா இடத்துலையும் எங்கள் மக்கள் இடத்துல பூரா நாங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுவோம். நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, திமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றக்கூடிய சக்தி, அது வந்து இன்ன வரைக்கும் மக்களை ஏமாற்றே பழகிருக்கு. இன்ன வரைக்கும் யாரையுமே வாழ வச்சு பழகலை. இந்த 68 சாதியுமே மிகப்பெரிய ஏமாற்றம். டிஎன்டி நான் ஒரே சான்றிதழ் வாங்கிட்டேன், கொடுத்துட்டேன். எங்கே கொடுத்தாரு? எம்பி சொன்னாரு, இந்த தங்க தமிழ்ச்செல்வன் எம்பி சொன்னாரு, நான் கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. இன்னைக்கு எங்களை கண்டா ஓடி ஒளிறாரு. ஏன் ஒரு நேர்மையாக வந்து சொன்னா ஏன் சொல்ல மாட்டேற? இன்னைக்கு எங்களை கண்டா மட்டும் மாமே மச்சான் வந்து ஓட்டு கட்டு வர்ற, இப்போ மட்டும் டிஎன்டின்னு சொன்னா ஓடுற, முக்காடு ஓட்டு ஓடுற. ஏன் ஓடுற? முதலமைச்சர் அவர்களே, அடுத்து நீங்க ஆட்சியில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா யோசனை பண்ணி பாருங்க. இதோட உங்களுக்கு கடைசி முடிவுதான் இந்த தேர்தலோட. அடுத்து நீங்க எப்பயுமே திரட முடியாது. இன்னைக்கு வந்து எத்தனையோ மக்கள் டிஎன்டி ஆதரவா இருக்காங்க, அதே போல எத்தனையோ கட்சி எங்களுக்கு ஆதரவா இருக்கு. உங்களை தவிர எங்களுக்கு எல்லா கட்சியும் ஆதரவா இருக்கு. டிஎன்டி ஒற்றை சார்ஜ் கொடுக்கறதுக்கு எல்லா கட்சியும் ரெடியா இருக்கு. நீங்க ஒரு ஆள் வந்து மிகப்பெரிய பொய்ய சொல்லி எங்க மக்கள்கிட்ட ஓட்ட வாங்கிவிட்டீங்க. எங்க மக்கள் பூரா நீ ஏமாந்து ஓட்டா போட்டு நீ பூரா குடிச்சுக்கிட்டு தெரியா நீ வேலை இல்லாம. இது காரணம் நீங்க தான். உங்களை பொய்ய சொன்னதுக்கு இதே நான் ஒரு மத்தியில ஒரு அமைச்சரா இருந்தா உங்களை அரசு பண்ண சொல்லியிருப்பேன். பொய்ய சொல்லி ஓட்டு வாங்கியிருக்க மிகப்பெரிய தவறு. சட்டத்தை மீறுறீங்க, ஓட்டை மீறுறீங்க, எல்லாத்தையும் மீறுறீங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு செய்றீங்க. எங்களுக்கு அந்த அதிகாரம் இருந்தா கண்டிப்பா உங்களை வழக்கு நீ எங்களை பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுங்க நான் சொல்லுவேன். என் பேர் ராமமூர்த்தி.